Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Schezwan prawns. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் ப்ரான்ஸ் 250 grams கிட்ட எடுத்திருக்கேன். இதோட 1 கப் கார்ன்ஃப்ளவர், அடுத்து ஒரு முட்டை, அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour கிட்ட மேரினேட் பண்ணிடலாம். இதோட இன்னும் மைதா மாவு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், பட் அது நல்லது இல்லாதனால இந்த 3ஓட முடிச்சிட்டேன். இப்போ மேரினேட் பண்ணியிருக்க ப்ரான்ஸை திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு இப்போ ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் வந்து 2 சைடுமே வந்து நல்லா கோல்டன் கலர் ஆற வர நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆனவுடனே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரான்ஸ் ரெடி ஆயாச்சு. அடுத்து இதுக்கு உண்டான சாஸ் ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு 3 வத்தல் ஆட் பண்ணிடலாம். கூடவே இஞ்சி கொஞ்சோண்டு, அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா 20 பல் கிட்ட, அடுத்து பெரிய வெங்காயம் 2. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இப்படி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் தண்ணி வந்து ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் இப்படி வரும்போது நம்ம சீனி ஆட் பண்ணிடுவோம். சீனி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். திருப்பி இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ப்ரான்ஸை இதோடு ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த சாஸ் வந்து இந்த ப்ரான்ஸோடு நல்லா ஒட்டி அப்படியே ஒரு ஜூஸி ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான Schezwan ப்ரான்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.